எல்லா இடத்துலயும் அலைஞ்சோம், நமக்கு ஏத்த மாதிரி எங்கேயுமே செட் ஆகல. இங்கெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்லக்கா. ஆமா தன்சி, இங்க கொஞ்சம் கலெக்ஷன் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. இரு இரு எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்க மேடம், வாங்க வாங்க. இங்க ரேட்டு ரொம்பவே கம்மியா தான் விக்கிறோம். அதுவும் இல்லாம ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். அண்ணா, இந்த பசங்களுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் செருப்பு இருந்தா காட்டுங்களேன். சரி மேடம், யாருக்கு முதல்ல செப்பல் வேணும்? இதோ கீழே நின்னுட்டு இருக்கால இந்த ரோசிக்கு முதல்ல கொடுங்கண்ணா. ஐ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் செப்பல் வாங்க போறோம். அம்மா அம்மா, எனக்கான செப்பலை நானே பார்த்து வாங்கிக்கிறேன். சரி ரோசி, உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. சரிம்மா சரிம்மா, நானே பார்த்து வாங்கிட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். என்ன வாங்கலாம்? எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு, என்ன வாங்குறதுனே தெரியலையே. அம்மா அம்மா அம்மா, இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தன்சி, அந்த ரெட் கலர்ல இருக்கிறது நல்லா இருக்குல்ல, அதே வாங்கி கொடுத்துடலாமான்னு பாரு. அக்கா ஆமாக்கா, அது ரொம்ப சூப்பரா இருக்குக்கா, அதே வாங்கி கொடுத்துரு. அண்ணா அண்ணா, ரோசிக்கு அவ கேட்ட மாதிரியே அந்த ரெட் கலர்ல இருக்கிற செப்பல் கொடுத்துருங்க. சரிக்கா, அதையே கொடுத்துடலாம்க்கா. அம்மா, நம்ம என்ன வாங்கறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. நமக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுமே வச்சிருக்கலையே. எல்லாம் இந்த கேர்ள்ஸுக்கு தான் அழகழகா வச்சிருக்காங்கப்பா. நம்மளெல்லாம் ஒரு லிஸ்ட்லயே வைக்க மாட்டாங்களே. இந்த ஒயிட் கலர் செப்பல் மட்டும் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கு. என்ன பண்றது? அண்ணா, ஆர்டர் கொடுத்துட்டு போனா அதுக்கப்புறமா நல்ல செப்பலா எடுத்துட்டு வருவீங்களா? ஆமா தம்பி, நீ சொல்லிட்டு போ. வேணா உனக்கு எந்த மாதிரி வேணுமோ நான் வாங்கி வைக்கிறேன். அண்ணா, இந்த ஸ்ப்ரிங் வச்சு கூச்சி கூச்சி போற மாதிரி ஏதாச்சும் ஷூ இல்லனா செப்பல் இருந்தா எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களாண்ணா? எது, ஸ்ப்ரிங் வச்ச செப்பலா? அதுக்கு நான் எங்க தம்பி போறது? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையப்பா. நீ வேணா நல்ல டிசைனா சொல்லு, நான் வேணா வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், நீ வாங்கிக்கோ. அண்ணா, அவன் அப்படிதான் ஏதாச்சும் வளரிட்டு இருப்பான், நீங்க கண்டுக்காதீங்க. ஏ ராஜு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு நல்லதா இருந்தா பார்த்து எடுத்துக்கோ, இல்லனா சும்மா வீட்டுக்கு வா. என்னம்மா சொல்றீங்க நீங்க? இங்க பாருங்கம்மா, எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் வச்சிருக்காங்க. எனக்கு ஏத்த மாதிரி இங்க பாருங்க, எதுவுமே இல்ல. இந்த ஒன்னே ஒண்ணு மேல ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் எனக்கு செட் ஆகும் போல இருக்கு. அதை எப்படிமா நான் போட முடியும்? இப்படி ஏமாத்துறீங்களேம்மா, போங்கம்மா. அக்கா, ராஜு சொல்றதும் சரிதான்க்கா. இங்க கேர்ள்ஸுக்கு தான் நிறைய மாடல் வச்சிருக்காங்க. ராஜுக்கு வேற கடையில போய் பாப்போம். அப்படியே சொல்ற தன்சி? ஆமா, கேர்ள்ஸுக்கு தான் நிறைய மாடல் வச்சிருக்காங்க. சரி வா வா போ, உனக்கு மட்டும் வேற கடையில வாங்கிப்போம். ரோசிக்கு குட்டி பசங்களுக்கெல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். ஆமாக்கா, இந்த கடையில நாங்க கேர்ள்ஸுக்கு தான் அதிகமான மாடல் வச்சிருக்கோம். நாங்க இன்னொரு கடை பக்கத்துலயே வச்சிருக்கோம், அங்க வந்து வாங்கிக்கோங்க. பாய்ஸ்க்கு அங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம். ஏ வள்ளி தமிழ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செப்பல் பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. அங்கிள், இதுல லைட் எரியற மாதிரி செப்பல் வச்சிருக்கீங்களா நீங்க? இருக்கு குட்டி பாப்பா. அங்க கீழே பாத்தீங்களா, பிளாக் கலர்ல நிறைய செப்பல் இருக்குல்ல, பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா பிங்க் கலர்ல, அதுல சூப்பரா லைட் எரியற மாதிரி இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கோங்க. ஐ, அந்த பிங்க் கலர் பார்த்தாலே தெரியுது, லைட் எரியற செப்பல் மாதிரி தான் இருக்கு. அங்கிள், இதுல மியூசிக் எல்லாம் வருமா, லைட் மட்டும் தான் எரியுமா அங்கிள்? இதுல லைட்டு மியூசிக் எல்லாமே இருக்குமா. அது மட்டும் இல்லாம வித்தியாச வித்தியாசமா நிறைய மியூசிக் வர்ற மாதிரிலாம் இருக்கு. ஐ, ஜாலி. அப்ப எனக்கும் அந்த செப்பலை வாங்கி கொடுத்துருங்க, அது ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கும் அது மாதிரி வேணும், மியூசிக் வந்துகிட்டே இருக்கும் நடக்கும் போது. அக்கா, அந்த சின்ன பசங்க என்ன மாதிரி எல்லாம் செப்பல் வாங்குது பாத்தியா? ஆச்சரியமா இருக்கு இந்த பசங்க பேசுறத கேட்டாலே. ஏ ஆமாப்பா, ஆமா ஆமா.